பேப்பர் ஒன்று நான் எக்ஸ்டென்சிவாக கவர் பண்ணுறேன். உங்களுக்கு எப்படி படிக்கணும், என்னென்னலாம் ஏரியா கவர் பண்ணணும் நான் சொல்கிறேன். பேப்பர் 2 இட்ஸ் ஈஸி. ஏன் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ஆல்ரெடி அங்கே GS2 படிச்சுட்டு இருப்பீங்க. ரெண்டாவது இந்த GS2வும் கொஞ்சம் எக்ஸ்டென்சிவாக எப்படி படிக்கிறதுன்னு நான் சொல்கிறேன் நான். ஸோ அதனால் இது பண்ணிக்கலாம். நீங்கள் GS1 பார்த்தீங்க அப்படின்னா வந்து யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 4, யூனிட் 8, யூனிட் 9, யூனிட் 12, 1 2 3 1 2 4 8 9 12. இதோட ஆவரேஜ் மார்க் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், வருஷம் 30. சிலதுல நேரத்தில் சிலது 50 வரும். யூனிட் 1லேருந்து எப்பவுமே ஆவரேஜாக 45-50 தான் மார்க்ஸே. இன்ட்ரொடக்ஷன் நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்களா, இந்த ஒரு இது மட்டும் சார் ரொம்ப நேரம், இந்த ஃபர்ஸ்ட்டும் செகண்ட் யூனிட் மட்டும் சார் ரொம்ப நேரம் எடுப்பார். அதாவது நீங்கள் வந்து உங்களோட பர்சன்டேஜ் ஆஃப் டைம் 50% டைம் இது ரெண்டுத்துல மட்டுமே போயிட்டே இருக்கும். அப்போ இது ரெண்டுத்தோட மார்க் பார்த்தீங்கன்னா 80 மார்க்ஸ் பேப்பர் 1ல மட்டுமே. ரைட்டுங்களா? இந்த பேப்பர் 1 2 இந்த பேப்பர் யூனிட் 1 யூனிட் 2 வச்சு தான் நம்ம அங்கேயும் லிங்க் பண்ண போகிறோம், 2லையும். ஸோ அதனால் இது எக்ஸ்டென்சிவாக தேவைப்படுது. நீங்கள் அதை வந்து திரும்ப பாருங்கள், டெஸ்ட் எழுத ஆரம்பிங்க. ஸோ இதுதான் நான் சொன்ன இந்த யூனிட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான யூனிட். மற்ற யூனிட்டும் முக்கியம் தான், பட் அது ஆவரேஜ் மார்க் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இது பண்ண வருஷம் 21 வரைக்கும் பண்ணியிருக்கேன். 22 இன்னும் ஒரு வருஷம் மட்டும் நீங்கள் அதை பார்த்துருங்க ஒரு வாட்டி. நான் சொன்ன ஆவரேஜோட ஒத்து போதா இல்லை வேற ஏதாச்சும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பார்த்துருங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து இப்போ நான் சொன்ன யூனிட்டை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் நடத்துகிறப்போ 1 2 இந்த யூனிட்ல 2 வந்து திங்கர் யூனிட். திங்கர் யூனிட் என்னன்னா வந்து உங்களுக்கு திங்கர் பற்றி சொல்லுவாங்க. யூஸ்வலாக நீங்கள் இது ரெண்டே விஷயம் தான், அந்த திங்கர் வந்து எங்கே விழுறாங்கன்னு மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. இப்போ திங்கரோட ஏரியா வந்து என்னன்னா வந்து இங்கே ஏர்லியாக இருப்பாங்க, ஒருத்தங்க மிடில் இருப்பாங்க, ஒருத்தங்க லேட்டஸ்ட் 2000 மேலே 1990s மேலே வந்து திங்கர். இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து விழுந்துறாங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ நீங்க படிக்கிற திங்கர் எங்க விழுதாருன்னு மட்டும் பாத்துங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து அந்த திங்கருக்கு முன்னாடி திங்கர் என்ன சொல்லியிருக்காரு, இவர் சொன்னதுல என்ன லேக்கா இவங்க சொன்னாங்கன்னு உங்களால சொல்ல முடியும். இந்த தாட், லைன் ஆஃப் தாட் எப்பவுமே இருக்கட்டும் உங்களுக்கு. ஓகேங்களா? இந்த லைன் ஆஃப் தாட் எப்பவுமே இருந்துட்டே இருக்கட்டும். இப்போ மேரி பார்க்கட் ஃபாலட் சொல்றாங்க அப்படின்னா வந்து அவங்களோட நிறுத்தல, அதுக்கு அடுத்து வேற ஒரு தியரி வருது. இவங்களையும் தாண்டி டைனமிக் அட்மினிஸ்ட்ரேஷன் தாண்டி வேற ஒரு தியரி எல்லாம் வருது. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்க பாத்துங்க. ஸோ அதனால தான் அந்த திங்கர் எங்கே வராங்க, எங்கே உட்காடுறாங்க, எந்த ஸ்கூலில் இருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கணும். நீங்கள் ஓல்டு ஸ்கூலா நியூ ஸ்கூலா இந்த மாதிரி இந்த ஆங்கிளில் தெரிஞ்சு வச்சுங்க. அதை நீங்கள் படிக்க உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிச்சிடும். இவர் வந்து பழசு. இதில் என்னன்னா அந்த மோஹித் பட்டாச்சாரியில் பின்னாடி போனீங்கன்னா அதில் இயர்லாம் கொடுத்துருப்பாங்க. இவங்க இந்த இயரில் பப்ளிஷ் பண்ணாங்க புக்கு, இந்த இயர் இவங்க இருந்தாங்க. அப்போ அந்த இயரை பார்க்குறப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துச்சுல, இவங்க இந்த இயரில் தான் இருந்தாங்க, இந்த இயர்ல தான் இந்த மாதிரி வந்து அஹெட் ஆஃப் அவர் டைம்ஸ். ஏன்னா வந்து இங்க ஒரு தாட் சொல்லியிருப்பாங்க, 2000ல ஒரு தாட் சொல்றாங்க, அதை இவங்க அப்பவே சொல்லிட்டாங்க. அப்போ இந்த பிக்சரை நீங்க மைண்ட்ல வச்சுங்க. இது ஒரு பெட்டி மாதிரி போட்டு, நான் அதை எடுத்துட்டு வந்தேனான்னு தெரியல, அதை இது பண்ணி போட்டு அதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுங்க. வேற நோட்ல இருக்குன்னு நினைக்கிறேன், நான் உங்களுக்கு அதை காட்டுறேன். சரிங்களா? ஸோ அந்த லைன் ஆஃப் தாட் ஞாபகம் வச்சுங்க. அதே மாதிரி இதை வந்து எந்தெந்த எவல்யூஷன்ல யார் ஃபிட் ஆகுறாங்கன்ட்டு நீங்க பார்த்து வச்சுங்க. இப்போ உங்களுக்கு தெரியும் எவல்யூஷன்னா இந்த இதுதான். நிக்கோலஸ் ஹென்றி படி பார்த்தீங்கன்னா 1 2 3 நீங்க சில பேர் படிச்சிருப்பீங்க, சில பேர் இனிமே தான் பார்க்க போறீங்க. இந்த இயர்ல தான் இந்த எவல்யூஷன் நடந்திருக்கும். இந்த இயர்ல இவங்க எங்கெல்லாம் வராங்கன்னு பார்த்துங்க. ஸோ இந்த எல்லாமே நீங்கள் லிங்க் பண்ணணும். இப்போ யார் இதுதான் அந்த ப்ராடர் பர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு சொல்றது. நம்ம பப்பாட்ல மார்க் வர மாட்டேங்குது, பப்பாட்ல எழுத மாட்டோம் அப்படின்னா வந்து நம்ம இதையே தான் பண்ணிட்டு இருக்கோம். திரும்ப ஒன்று படிக்கிறோம், இது பண்றோம், படிச்சுட்டே இருக்கோம். அப்படி பண்ணக்கூடாது. இதை திங்கர் எங்க லிங்க் ஆகுறாங்க, திங்கர் எந்த தியரியோட லிங்க் ஆகுது, இந்த தியரியோட கான்டெம்பரரி இப்போ என்ன இருக்கு, கான்டெம்பரரியா இப்போ என்ன டிஜிட்டல் கவர்னன்ஸ் பண்ணியிருக்காங்களா, நெட்வொர்க் கவர்னன்ஸ் பண்றாங்களா, இந்த மாதிரி ஏரியாலாம் நீங்க பார்த்து வச்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி பார்த்து வச்சுங்க. அதே மாதிரி சில திங்கர்லாம் வரப்பவே நீங்க என்ன பண்ணணும், ஒரு தனியா ஒரு பேப்பர்ல வச்சுங்க. பேப்பர்ல வச்சுட்டு இந்த மாதிரி சிலதெல்லாம் எழுத ஆரம்பிக்கணும். என்னன்னா
இப்போ கம்யூனிகேஷன் அப்படின்னா, இப்போ கம்யூனிகேஷனுக்கு நான் எல்லா திங்கரும் நான் படிச்சுட்டு தானே இருக்கேன். ஆனா ஒவ்வொரு திங்கரும் நிறைய விஷயம் படிக்கிறோம். ஒரு திங்கர் வந்து 5-6 விஷயம் சொல்றாங்க, ஆனா அவங்க சொல்ற ஒரு விஷயம் கம்யூனிகேஷனா இருக்கும். நான் கம்யூனிகேஷன் தனியா எடுத்து வச்சிட்டேன். ட்ரைனிங் இது எல்லாமே பாத்தீங்களா, இது எல்லாமே டாபிக்ஸ். பர்சனல் அட்மினிஸ்ட்ரேஷனோட டாபிக் 9th யூனிட் இருக்குங்களா, பர்சனல் அட்மினிஸ்ட்ரேஷன், அதுல இருக்கிற டாபிக் பர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல், ட்ரைனிங்கு, கிரிவன்ஸ் ரெட்ரஸல் மெக்கானிசம், இது எல்லாமே. அப்போ ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு வாட்டி அவங்க என்ன சொல்றாங்க எது சொல்றாங்க நான் எடுத்து தனித்தனியாக எடுத்து வச்சுருவேன். இந்த டாபிக் 8th யூனிட் இருக்கிற டாபிக்கும் அதே அந்த 9th யூனிட் பேப்பர் 1ல 9th யூனிட் ரைட்டுங்களா, அதே பேப்பர் 2ல 8th யூனிட். இது ரெண்டு தான் அந்த பேர் யூனிட் ரைட்டுங்களா. இது ரெண்டுத்த நீங்க படிக்கிறது அப்படியே ரெண்டுத்துலேயே இதுலேயே எழுதலாம் அதுல எழுதலாம். அப்போ என்னன்னா அந்த கம்யூனிகேஷன் எழுதுறப்போ இப்போ நான் ஒரு ட்ரைனிங் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நான் அந்த திங்கரை வச்சு அந்த ட்ரைனிங் சொல்ல போறேன். பயால் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காரு, கண்டினியூஸா ட்ரைனிங் இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஒரு ட்ரைனிங் வந்து நிறுத்தக்கூடாது, கண்டினியூஸா அது போயிட்டே இருக்கணும். டெய்லர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ரைட் மேன் அட் த ரைட் ஜாப், அந்த இதுல அந்த கான்செப்ட்ல ஒரு ட்ரைனிங் சொல்லியிருக்காரு, ஸ்பெசிபிக் ட்ரைனிங் அந்த மாதிரி. அப்போ இந்த மாதிரி எல்லாம் நீங்க எழுதணும். அப்போ லேட்டரல் என்ட்ரி வேணுமா வேணாமா, அப்போ இவங்களோட கான்செப்ட்லாம் உள்ள எடுத்துருவாங்க. அப்போ நீங்க ஒர்க் பண்ண வேண்டியதும் சிலது இருக்கு. இது சாரும் பண்ணுவாரு, நீங்க ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கு. ஒரு பேப்பர் எடுத்துங்க, அந்த ஒரு பேப்பர்ல கம்யூனிகேஷன் மட்டும் எழுதிங்க. அந்த கம்யூனிகேஷன்ல யார் யாரெல்லாம் இப்போ உங்களுக்கு ஞாபகம் அவங்க பேரை மட்டும் எழுதுங்க. அந்த ஐடியா எப்பத்துக்கு தேவையில்ல, இது நாம எல்லாம் சார் நடத்தினால அன்னைக்கு போய் எழுதி வச்சுங்க. மறுபடியும் அதுல அவங்க என்ன சொன்னாங்கன்னு நீங்க எழுதுங்க. இந்த ஒரு ஏரியாவை இதை பண்ணுங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் திங்கரை வந்து இந்த மாதிரி படிச்சு வச்சுங்க. திங்கரை வந்து அந்த எவல்யூஷனோட கனெக்ட் பண்றதையும் படிச்சு வச்சுங்க. அந்த எவல்யூஷன் எப்படி ஆயிட்டு வருதுன்னு இன்னும் உங்களுக்கு எவல்யூஷன் போயிருக்க மாட்டார், அது யூனிட் 1ல இருக்கு. ஓகேங்களா. அதனால அதோட போட்டு வச்சுங்க. அல்டிமேட்டா இங்க வந்து மெயினே வந்து வில்சனும் வெப்பரும் தான். இவங்களை வச்சுதான் மொத்த இதுமே ரிவால்வ் ஆகுதுன்னு வச்சுங்களேன். வெப்பரை வச்சுதான் நீங்க போஸ்ட் வெப்பரா இருக்கட்டும், நீங்க ப்ரீ வெப்பர் முன்னாடி என்ன நடந்துச்சு, வெப்பர் தான் அந்த பியூரோக்ராட்டிக் சிஸ்டம் கொடுக்குறாங்க. அப்ப அதுல இருந்து தான் அதுல இருக்கிற ஃபால்ஸையும் ஃபிளாஸையும் தான் மறுபடியும் அடுத்த சிஸ்டம் சரி பண்ண வருது. அப்ப வெப்பரை நீங்க தரவா படிச்சு வச்சுங்க. அவர்ல மிஸ் ஆனதுல அடுத்து எந்த ஸ்கூல் வந்து அதை ஃபில் பண்றாங்க. ஏன்னா வெப்பரை நீங்க கம்ப்ளீட்டா இதுவே பண்ண முடியாது. அந்த சிஸ்டமே இப்போ நம்மள பியூரோக்ராட்டிக் சிஸ்டமே வெப்பர் சிஸ்டத்தில் தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த திங்கர் படிக்கிறப்ப வெப்பரை நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் மற்ற எல்லா திங்கரோட ஐடியா மட்டும் எடுத்து வச்சுங்க. ஐடியா இந்த சென்ஸ்னா அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்ட்டு நீங்க படிச்சிருப்பீங்களா. இப்போ நீங்க கொஸ்டின்ல போய் அதை பாருங்க. இப்போ நீங்க அதை தான் சொன்னீங்க, கொஸ்டின்ல அதை நம்ம படிக்கிறப்ப நம்ம லிங்க் ஆக மாட்டேங்குது, கொஸ்டின்ல நான் படிக்கிறப்போ வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதில் பாருங்களேன், 2019 ஒரு கொஸ்டின் இருந்தது. செஸ்டர் பர்னார்ட் நம்ம படிச்சிருப்போம். செஸ்டர் பர்னார்ட் இது பண்ணியிருப்பாங்க. இவர் வந்து சைமனுக்கு இதுக்குள்ள ஒரு மிடில் பாத் மாதிரி நல்லா பண்ணார் அப்படின்ட்டு. ஆனால் என்ன இங்கே விஷயம் நடக்குதுன்னா, இவங்க கேட்குற கேள்வி பாருங்க. செஸ்டர் பர்னார்ட் இந்த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த எக்ஸிக்யூட்டிவ், அதான் அவரோடது ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னா ரைட்லாம். இன்ஜெக்டட் த சோஷியல் இன் த ஸ்டடி ஆஃப் த Bernard in the functions of executive injected the social in the study of organization. Explain in the context how the executive is expected to play a much greater role than a manager. பார்த்தீங்களா. இப்போ நமக்கு செஸ்டர் பர்னார்ட்னா யாருன்னு தெரியும், அவர் என்ன சொன்னார்னு தெரியும். ஆனால் இவங்க பாருங்க அதை எப்படி எல்லாம் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நமக்கு இந்த ஒன்றுமே புரியல. நாங்கள் இப்போ 19ல் இப்போ எக்ஸாம் எழுதுறப்போ என்னென்னமோ எழுதிட்டு வந்துட்டோம் இது சோஷியல். ஆனால் பேசிக் இதுதான் அவரோட கான்செப்டே. எல்லாருமே இது ஒரு மெஷினா பார்த்துட்டு வந்து ஹியூமனா பார்த்தாரு. இந்த ஹியூமன் ஆஸ்பெக்ட் தான் சோஷியல் ஆஸ்பெக்ட்னு சொல்றாங்க, சோஷியல் இது அப்படின்னு சொல்லிட்டு ரைட்டுங்களா. அப்போ இது வரைக்கும் இது ஃபர்ஸ்ட் பார்ட்ல நான் அட்ரஸ் பண்ணிடுவேன். ரைட், ஓகே. இதுன்ட்டு இதுல என்ன கேட்கறாங்க, எக்ஸ்பிளைன் இன் திஸ் கண்டெக்ஸ்ட் ஹவு த எக்ஸிக்யூட்டிவ் இஸ் எக்ஸ்பெக்டட் டு பிளே எ மச் கிரேட்டர் ரோல் தென் அ மேனேஜர். ரைட்ல. அப்ப இதுல என்ன கேட்கறாங்க, லீடருக்கும் அதாவது இப்போ லீடருக்கும் மேனேஜருக்குள்ள வித்தியாசம் என்னன்னு இருக்கலாம். அதே மாதிரி எக்ஸிக்யூட்டிவ்க்கும் மேனேஜருக்குள்ள வித்தியாசம். அப்போ எக்ஸிக்யூட்டிவ் என்ன பெட்டரா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க மேனேஜர். அப்ப மேனேஜரோட ரோல் என்ன, மேனேஜர் இதை பண்ணுவாங்க. அப்ப மேனேஜரை தாண்டி எக்ஸிக்யூட்டிவ் என்ன பண்ணுவாரு, அதை பர்னார்ட் என்னென்னலாம் சொன்னாரோ அதுதான் நீங்க எழுதணும். மறுபடியும் நீங்க என்ன பண்ணக்கூடாது, எனக்கு தெரிஞ்ச இதுன்றதெல்லாம் எக்ஸிக்யூட்டிவ் எல்லாம் போட்டு நீங்க மத்ததெல்லாம் எழுதாதீங்க. ஏன்னா இந்த கொஸ்டின் கண்டெஸ்ட்டை யாரை வச்சு கேட்கறாங்க, செஸ்டர் பர்னார்ட் அப்படின்னு தான் கேள்வி ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு கொஸ்டின் ஸ்பெசிஃபிக்கா ஒரு திங்கரை சொல்லிட்டாங்கன்னா அந்த திங்கர் என்ன சொன்னாங்களோ அதை வச்சு எழுதுங்க. ஓகேங்களா. இதுதான். ஏன்னா நமக்கு என்ன இல்லை எவ்வளோ திங்கிங் வந்துட்டே இருக்கும். நாங்கள் அப்போ எதிரப்ப யாரை எழுந்தது, அப்போ நாங்கள் எழுதின ஆன்சர் என்னன்னா
எக்ஸிக்யூட்டிவ் மேனேஜருக்குள்ள டிஃபரன்ஸ், எக்ஸிக்யூட்டிவ் எப்படி பெட்டரா மேனேஜர் பண்றாருன்னு சொல்லிட்டு பர்னார்டோட 3 பாயிண்ட் எழுதிட்டேன். மற்றவங்க எல்லாம் சொல்லியிருப்பாங்களா எக்ஸிக்யூட்டிவ், அதெல்லாம் எழுதி வந்துட்டேன். ஸோ ஆக்சுவலாக அது ஆன்சர் இல்லை. ஆனால் அதை நீங்கள் எழுதலாம். எப்போ எழுதுனா பர்னார்டு நீங்கள் 4 பாயிண்ட் 3 பாயிண்ட் நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்துட்டீங்கன்னா இந்த திங்கரும் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதிருக்கலாம். இந்த திங்கரும் பர்னார்டை கன்கர் பண்ணுறாங்க இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இது பண்ணீங்கன்னா அப்போ வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அதை மட்டும் நீங்கள் அந்த மாதிரி பண்ண பாருங்க. அதை விட்டுட்டு இந்த கொஸ்டினை போட்டு குழப்பி நான் இதை எழுதணுமா அதை எழுதணுமானா அது கன்ஃபியூஸ் தான் ஆகும். எப்போவுமே தியரி அப்ரோச் பண்ணுங்க. இந்த இதுவை மட்டும் திங்கர் கேட்டாங்கன்னா அந்த திங்கரோட என்னென்னலாம் பண்ணாருன்னு உங்களுக்கு ஞாபகம் வரும். அதுக்கு நீங்கள் ஒரு மேப் மாதிரி போட்டு வச்சிருக்கணும். யூஸ்வலாக அந்த மேப் மாதிரி போட ஆரம்பிங்க. அதுதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு திங்கர் என்னென்னலாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த மேப் போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த இதுலலாம் நான் சும்மா போடுவேன். இந்த டைனமிக் அட்மினிஸ்ட்ரேஷன், மேரி பார்க்கர் இவங்களுக்கு இதுல இருந்து பிரச்சனைனா இதுல என்ன இந்த ஒரு பிக்சர் எனக்கு வந்துடும். இதுதான் பண்ண போறோம்னு சொல்லிட்டு அப்போ எந்த கேள்வி கேட்டாலும் அப்போ இங்கிருந்து கேள்வி கேட்டாலும் நான் ரிவர்ஸ்ல போவேன். இங்கிருந்து கேட்டாலும் நம்ம இப்படி வரலாம். அப்போ அந்த மேப் மென்டல் பிக்சர் சார் உங்களுக்கு கிளாஸ் எடுத்துறாரு. நீங்க ஒர்க் அவுட் பண்ணி நீங்க எழுதுங்க. அவங்களோட மெஜாரிட்டியா என்ன ஸ்டேக் சொல்லியிருக்காங்க, அப்போ அவங்க கான்ஃபிளிக்டை பத்தி ஒன்று சொல்லியிருக்காங்க, ரைட் ஓகே. அது இல்லாம வேற என்ன சொல்லியிருக்காங்க, அப்போ அதை எப்படி மேனேஜ் பண்றதுன்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. இது மூலியமா அவங்க வந்து பவரை பத்தி என்ன சொல்லி, அப்போ பவர் கான்ஃபிளிக்ட் இது எல்லாத்தையும் நான் ஒரு இடத்துல போட்டு வச்சுட்டேன். இப்போ நான் லிங்க் பண்ண போறேன் இவங்க எதோட சொன்னாங்கன்னு சொல்லிட்டு, எது ஜாயின் ஆகுது நான் ஒரு ஏரோ மார்க் போட்டல. இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். அடுத்து நீங்க சார்ட் வர்றப்போ நீங்க டவுட்டா கேட்கலாம், இல்லை நீங்க படிக்கிறப்போ கொஸ்டின் பார்க்குறப்ப நீங்க இதை லிங்க் பண்ண பார்க்கலாம். ஒவ்வொன்றா அந்த மாதிரி லிங்க் பண்ணா இதை மறுபடியும் சொல்ற பாருங்க. பப்பாடை பொறுத்த வரைக்கும் ஒரே அட்வான்டேஜ் என்னன்னா அப்படியே டிட்டோவா ரிப்பீட்டட் ஆகுது கொஸ்டின். நீங்க ஆன்சர் அந்த கொஸ்டின் மாறாது, வார்த்தையே மாறாது, வார்த்தை மாறாம அப்படியே ரிப்பீட் ஆகும். ஸோ அதுதான் இது இருக்கிற அட்வான்டேஜ். அப்போ நீங்க அதுக்கு பர்ஃபெக்டா ஒரு ஆன்சர் ரெடி பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா இதுக்கு ரொம்ப வருஷம் இருக்கிறதுனால நீங்க வந்து திங்கர் வைஸ் ஆன்சர் ரெடி பண்ணி வச்சிங்க. இப்போ பர்னார்டே பார்த்தீங்கன்னா 9 கேள்வி இருக்கு. இதுக்கு மொத்தமாவே சாரோட இதுலயே ஆன்சர் நீங்க பண்ணிடலாம். ஆனா இது எல்லாத்துக்கும் ஆன்சர் சாரோட நோட்ஸ்ல இருந்து வருதான்னு மட்டும் ஒரு செக் பண்ணீங்க. மிஸ் ஆகுது அப்படின்னா அந்த கேள்வி மட்டும் தனியாக எடுத்து நீங்க எழுதி பாருங்க. மிஸ் ஆகுதுன்னா அப்ப நீங்க வேற ஏதோ முன்னாடி இருக்கிற நீங்க நடத்தாத பாடத்துல இருந்து ஒரு தியரி வந்திருக்கும், அதை நீங்க கனெக்ட் பண்றதுக்காக அது மிஸ் ஆயிருக்கும். அப்ப சார்ட்ட போய் கேளுங்க. சார் சொல்லுவார் ஓகே இதுக்கு இதுதான் ஆன்சர், இல்ல இது வந்து ஃபியூச்சர்ல வரப்போற அந்த சிஸ்டம் தியரி அந்த ஏரியாவோட கேள்வி தான் இதுல லிங்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஸோ அப்போ நீங்க அதை மார்க் பண்ணி வச்சுங்க, அதை விடாதீங்க. மறுபடியும் சிஸ்டம் வரப்ப சார்ட்ட கேட்கணும். எல்லாமே உங்களோட வேலை இருக்கு. வெறுமனே சார் மட்டும் பண்ண மாட்டாங்க, நீங்களும் சேர்த்து தான் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? ஏன்னா நாங்கள் அந்த மாதிரி கேட்டதில்லை. ஏன்னா எங்களுக்கு அந்த மாதிரி முன்னாடி இது அதனால சார் எல்லாமே எங்களுக்கு சொல்லி தந்தார். அப்போ நான் கம்மி தான். அதுல இல்லாமல் மெயின்ஸில் 1-2 பேர் தான் உட்காரோம். நான் சார் கூட உட்காந்துருவேன். நான் சார் நான் சொல்லி தந்துருவார். உட்காந்து இண்டிவிஜுவலாக தான் நாங்கள் உட்காருவோம் எப்போவுமே. சார் நான் உட்காந்தோம்னா நான் இதை சார் தான் நடத்துவார். மறுபடியும் ஒரு ஆன்சர் எழுத சொல்லுவார். நான் மறுபடியும் கொஷின்ஸ் கேட்பேன். சார் அதில் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இது இப்படி தான் நடக்கும், ரைட்டுங்களா? ஸோ அப்போ அது எக்ஸாம்ன்றதுனால அந்த சின்ன நீ இப்போ கிளாஸ்லேயே பண்ணீங்கன்னா மற்றவங்களுக்கும் யூஸாக இருக்கும். ஸோ அதை பண்ணுங்க, ரைட்லாம். உங்களோட அந்த சொன்னல மேப், அந்த மேப் போட்டுங்க. அது இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து வச்சுங்க. எந்த கொஸ்டின் வரலையோ அந்த கொஸ்டினை மார்க் பண்ணி வச்சுங்க. இதெல்லாம் இப்போ நான்லாம் மார்க் பண்ணி வச்சுப்பேன். இதெல்லாம் வரல அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏரியா இதெல்லாம் வரல அதை மட்டும் நான் மார்க் பண்ணி வச்சு. புதுசாக ஒன்று வந்திருக்கு. இப்போ இவர் வந்து எத்திக்கல் லீடர்ஷிப்னு சொல்லிட்டு நான் எங்கேயோ ஒரு இடத்துல படித்தேன், அதை எடுத்து நான் இங்கே எழுதிட்டேன். அப்போ எப்பெல்லாம் எத்திக்கல் லீடர்ஷிப் வருதோ நான் இவர் பேர் எழுதிடுவேன், ரைட்டுங்களா? அப்போ என்னோட மொத்த நோட்ஸே நான் இதில் மாற்றினேன், அப்புறம் இதில் ஒரு நோட்ஸாக மாற்றினேன். 2 நோட்ஸாக தான் நான் மாற்றினேன், ரைட்டுங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கன்சைஸ்டாக அந்த மாதிரி தானே வச்சுருப்பீங்க நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் புக்லெட் மாதிரி. அதில் வச்சு நீங்கள் இது பண்ண ஆரம்பிங்க. ஸோ நோட்ஸ், சார் கிளாஸு, அது இல்லாமல் உங்களோட எக்ஸ்ட்ரா எஃபர்ட் நான் சொன்னால் அந்த மேப் மாதிரி போட சொன்னேன், எதோட லிங்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இது இல்லாமல் நீங்கள் என்ன பண்ண பாருங்க, கொஸ்டின்ஸ் உங்களுக்கு லிங்க் பண்ண முடியுதா இல்லையா? எந்த கொஸ்டின் லிங்க் பண்ண முடியல அந்த கொஸ்டினை மார்க் பண்ணி வச்சுங்க. கொஸ்டின் நம்பர் 3, கொஸ்டின் நம்பர் 4, பேஜ் நம்பர் போட்டு வச்சுங்க. சார்ட்ட கேளுங்க. இப்போ இல்லை அப்படின்னா சிஸ்டம் தியரினா அந்த இடத்துல சிஸ்டம் தியரி சாப்டர்னு எழுதி வைங்க. இது எல்லாமே இப்படி தான் நீங்கள் லிங்க் பண்ணணும், ரைட்டுங்களா?